ஸோ இப்போ நம்ம எல்லோ கலர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நான் எல்லோ சம்மந்தமான நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அன்றைக்கி வந்து எல்லோ கலர்ஸ் பற்றி டீச் பண்ணுறோன்னா அதில் குழந்தைங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோ வந்து டாய்ஸ் மூலமாக சொல்லலாம். இப்போது என்கிட்ட இந்த எல்லோ டாய்ஸ் இருக்குது. இந்த ப்ரீஃப் கேஸ் கூட எல்லோ கலர் தான். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்ஸ் ஓரளவு நம்ம அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கலாம். லைக் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் காமிச்சு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்கள் அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போடலாம். குழந்தைங்களுக்கும் எல்லோ கலர் வந்து ட்ரெஸ் போட்டு விடலாம். எல்லோ கலர் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லோ கலர்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் எல்லோ சொல்லி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அனதர் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலரில் ஒரு சர்க்கிள் வந்து பெயிண்ட் வச்சும் இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம மஞ்சள் பொடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிளில் போட்டுட்டு குழந்தைங்கக்கிட்ட சொல்லி அவங்க டாய்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டாய்ஸை வந்து எல்லோ கலர் டாய்ஸை அந்த சர்க்கிளை சுற்றி வைக்க சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து சர்க்கிளும் கற்றுக்குறாங்க, கலர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் அவங்கள இது கொஞ்சம் என்கேஜும் பண்ணும் அவங்கள. ஸோ அது மாதிரி தான் அந்த சர்க்கிள் வந்து நான் மஞ்சளில் பண்ணது. அதுலேயும் அதே மாதிரி இந்த டாய்ஸ் எடுத்து நீங்கள் அதில் சர்க்கிளில் குழந்தைங்கள வைக்க சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு எல்லோ கலர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபன் ஆக்குறதுக்காக நான் வந்துட்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன். தென் அந்த மஞ்சள் இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த மஞ்சள் தண்ணியை அந்த டர்மரிக் பெயிண்ட் போட்டிருக்கல அதில் சின்ன சின்ன டாட் வைக்கிறேன். ஸோ இப்போ குழந்தைங்கக்கிட்ட சொல்லி இங்கே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எல்லோவில் அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்லி பேஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நான் எதுக்கு எல்லோ பெயிண்ட் அண்ட் டர்மரிக் பெயிண்டில் எடுத்தேன்னா எல்லார்கிட்டேயும் பெயிண்ட் இருக்குமாங்கன்னா சந்தேகம்தான். ஸோ மஞ்சள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனால நான் அந்த மஞ்சளை யூஸ் பண்ணி இந்த டாட் போட்டிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆனப்புறம் குழந்தைங்கள அந்த டாட்டுக்கு மேலே இந்த எல்லோ ஸ்டிக்கர்ஸை வைக்க சொல்லுங்கள். ஸோ இப்போது நான் பலூன் வச்சுருக்கேன் அண்ட் ஒரு சின்ன பால், அப்புறம் ஒரு ஊதாத ஒரு பலூன் வச்சுருக்கேன். ஸோ இது வச்சுட்டு நம்ம சின்ஸ் நம்ம வந்து எல்லோ கலர் பற்றி சொல்கிறதுனால ஸோ இந்த எல்லோ எடுத்து வச்சுருக்கேன். அப்போது நம்ம இந்த எல்லோ பலூன் இருக்குல்ல, அதை வச்சு பவுன்சிங் பால், அதாவது லைக் ஹேண்ட் வாலிபால் மாதிரி ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஊதாத பலூன் இருக்குல்ல, அதை ப்ளோ பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அதில் தண்ணி ஊற்றி அதை த்ரோ பண்ண வைக்கலாம். இல்லைனா அந்த எல்லோ சின்ன பாலை வச்சு கிரிக்கெட் விளையாடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பால்னால் கேட்ச் போட்டு விளையாடலாம். ஸோ அதுவும் அவங்களுக்கு எல்லோங்கிற அந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டில் இது வந்து ஃபோனோட கவர் அந்த பாக்ஸ், ஸோ அந்த பாக்ஸில் கொஞ்சம் எல்லோ பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இல்லையா கிளிப்பு, அதை வந்து நான் அதில் கிளிப் பண்ண போகிறேன். ஸோ இது குழந்தைங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி கிளிப் பண்ண சொல்லலாம். ஸோ எல்லோ போர்டில் எல்லோ கிளிப்பை நம்ம அதை வந்துட்டு கிளிப் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் குழந்தைங்களுக்கு எல்லோங்கிற கான்செப்டை நம்ம புரிய வைப்போம். அண்ட் இப்போ நீங்கள் 2 கலர்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா
சரி, நான் இந்த சைடில் எல்லோ அண்ட் இந்த சைடில் வந்து ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். ஸோ இப்போது நான் ஆரஞ்சு வந்துட்டு இப்படி கிளிப் போடுவேன். அண்ட் தென் எல்லோவை இந்த மாதிரி. சரி, ஸோ அவங்க வந்து ஆரஞ்சும் கற்றுக்குறாங்க, எல்லோவும் கற்றுக்குறாங்க. இல்லை நீங்கள் சிங்கிள் கலர் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா இந்த ஒரு கலர் போதும். இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி குழந்தைங்கள கிளிப் போட சொல்லலாம்.